ஷேய் எப்பா பெஸ்ட்டோ பிரமா இப்போ அந்த மொட்டையும் பேப்பரை அவன் நெத்தியை எரிச்சிருவான்ப்பா. நெத்தி அந்த பேப்பர் இருக்குல்ல, காகித பேப்பர் நெத்தியில் எரிச்சாச்சுன்னா முடிஞ்சு போச்சு, கணக்கு முடிச்சிட்டாரு. புரியுதா? எரிக்க சொல்லிட்டாரு. நீ திங்கக்கிழமை எரிச்சிருவான், நீயே போய் எரிச்சிரு. உலக நாட்டில் உள்ள பேப்பர் நெத்தியில் செத்தவனை போனவனை அடித்து வச்சுருக்கான். அவன் நெத்தியை எரிச்சிருவான். நெத்தி எரிச்சாச்சுன்னா அவன் குடும்பம் எரியும், அவன் குடும்பம் தலையாது. இதோட முடிஞ்சு போச்சு. இந்த பேப்பர் வச்சு தான் தான் அவன் கொடியாக வளர்றது பூரா இதோட கருவை அறுத்து விட்ருவார். வர்றா அப்படின்னு. இந்த பேப்பர் வச்சு தான் தலையுது, இந்த பேப்பர் வச்சு தான் பூமியை பாழாக்குதான், இந்த பேப்பர் வச்சு தான் புறம்போக்குன்னு பட்டா போட்டு பவர் அடிக்கான். இப்போ சென்னையில் மெட்ராஸில் புறம்போக்குங்க, அவனே புறம்போக்கு பேய. ஏப்பா அமைச்சர் எல்லாருமே புறம்போக்குன்னு எழுதி கொடுத்துட்டு நீ சாப்பிட்ட சாணியை ரோட்டில் போட்டு வை, அந்த நரகளை நாங்கள் அள்ளி சாப்பிட 4 வீலரில் வாரோம், நாங்கள் கை 2 கை வீசி எங்கள் குடும்பமே சாப்பிட வரோம்னு பட்டா போட்டு பவரை போட்டு கொடுக்கான் புறம்போக்கு பே. அதனால் போட்டாச்சு கணக்கு. அந்த பேப்பரை நெத்தியை எரிச்சிரு, நெத்தியில் எரிச்சிரு, சோழி முடிஞ்சான். எரிச்சிரு, ஆணும் பெண்ணு எரிஞ்சு போவோம். அவன் வீட்டில் எரியும். நீ நெத்தியில் அந்த பேப்பரை அந்த வழுக்கு மண்டை மகாத்மா காந்தி நெத்தியில் எரிச்சிட்டேன்னா அது எரியும். அந்த பேப்பர் வீட்டில் வச்சுருக்கோம், அவன் வீட்டில் நெத்தி பூரா எரியும். ஆணுக்கும் பெண்ணுக்கும் அரசியல்வாதி எரிஞ்சு உள்ளே வந்துடுவான். உள்ளே வந்து மாட்டி அவனை எரிஞ்ச மாதிரியே அடி வாங்குவான். சப்புன்னு செவுட்டில் 4 இழுப்பு, 3/4 சத்தியம். எப்போ அந்த நெத்தியில் எரிச்சிரு ஓடு நீ திங்கக்கிழமை நாள் போட்டார் கணக்கு, டப்புன்னு தூக்கி எரிஞ்சிட்டாரு. உள்ளே மாட்டிடுவான், எல்லா பேரும் மாட்டிடுவான். 3/4 சத்தியம் எல்லாரும் மாட்டிடுவான். தமிழ்நாடு தான் மாட்டணுட்டார். தமிழ்நாடு தான் மோசமான பேக. இவனை மாட்டி எப்படி கொண்டு வரணும்னு அவன் டெல்லியில் என்ன ராணுவம் கேட்டுக்கிட்டு இருக்காரு, ராணுவம் போட்டுக்கிட்டு இருக்காரு, ராணுவம் அவர் படையை காட்டுக்கிட்டு இருக்காரு அப்படின்ட்டான். அவன் பேசிக்கிட்டு இருக்கான். அப்போ ஒரு நமக்கு கணக்கு வந்துருச்சுன்னா தமிழ்நாடு முழுவதும் இறக்கி தள்ளி விட்டுற வேண்டியதை, நச்சிருவார் அவரே அப்படிங்க. டெல்லியில் உட்காந்து நச்சிருவார். உட்காந்துட்டாரு. ஐயோ ராணுவங்காரு ஐயோன்ட்டான். அப்போ அவன் செகண்டில் உள்ள ஓடு, எங்களுக்கு தெரியாது, அவர் கேட்காரு ஓடுமா. அவனா அடைச்சி வச்சதை அவனா திறந்து விட்டுருவான். இங்கிட்டாம ஓடு தமிழ்நாட்டுக்குள்ளே ஓடு. அப்போ புதுக்குன்னு பிதுக்குவார் அந்த நெத்தி எழுத்து. அதான் நெத்தி எழுத்து போட்டாரா. இப்போ எழுதியாச்சு. இப்போ எரிக்க சொல்லிட்டாரு. எரிச்சிரு ஓடு நெத்தி அந்த பேப்பரை தூக்கி ஏறி நெத்தியில் எரிச்சின்னா அம்பிட்டு புறக்காரப்ப லேண்டு வாங்குறவன், லேண்டு போடுறவன், இடம் பூரா கூறு அடிக்காம மோசத்தில் போயிட்டான் தமிழ்நாடு. எப்பா கவர்மெண்ட் வழக்கிறோம் பூரா நிறைய மாட்டி உள்ள வழக்காடுது, அரசியல்வாதி வழக்காடுது. அது இவர் தான் முடிக்க முடியும். நீதிமான், நீதித்துறை, நீதிபதி, ஜட்ஜி, நீதி அரசர், இவர் தான் முடிக்கணும். தண்டனை போடணும்ல. இந்த நெத்தி பேப்பரை எரிச்சிட்டேன்னா சரியாக போச்சு. நெத்தியில் வச்சிருக்கா சாக்கா முடஞ்சி வச்சுருக்கான்ல, அதை பூரா அவன் நெத்தி எரிச்சிடப்பா.